வணக்கம் நண்பர்களே, இது ஜாகல் பியோஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வரும் வீடியோக்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு என்ன பார்க்க மாட்டேன், இலங்கையில் கடந்த ஆஹ், வாரங்களாக பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை. அதாவது இலங்கையில் வடமாகாணத்தில் இதற்கு பஞ்சம் இல்லாமல் இருந்தது. குறிப்பாக தையிட்டு வியாகை பிரச்சனையா இருக்கட்டும். இது என்னன்னா தமிழர் பகுதியில ஒரு விகாரை இருந்ததாக கூறி கட்டப்பட்டிருக்கிறது. ஆனா அது சட்டவிரோதமாக தமிழர் காணியிலே கட்டப்பட்ட விகாரையாக கூறப்படுகிறது. குறிப்பா அந்த விகாரைக்கான காணி அந்த விகாரையிலிருந்து 200 மீட்டர் அப்பாலேயே 200 மீட்டர் பின்னாடி விகாரைக்கு பின்னாடி இருப்பதாகவும், அதை அங்கு கட்டாம இங்கே முன்னுக்கு கட்டி காணிக்கு உரிமையாளர்களின் நிலங்களை அபகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இதற்கு ஆதரவாக அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து கடந்த காலங்களில் போராட்டம் நடத்தியுள்ளனர். ஆனால் எதுவித விடையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அந்த மக்களுக்கும் கிடைக்கவில்லை. போராட்டம் அப்பப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போகிறார்கள் என்றால், அதாவது கயந்திரகுமாரின் தலைமையில் அந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என கூறப்பட்டது. ஆனால் கடந்த காலங்களில் அரசாங்கத்துடன் இருந்த கட்சிகள் அதை இடிக்கப்பட வேண்டும் என திசை மாற்றி கொண்டு போகிறார்கள். இது பிற்பகுதியில் ஒரு பிரச்சனையாக வரலாம். அகற்றப்படுவது என்பது எப்படி என்றால், அந்த விகாரை இன்னொரு இடத்திலே கட்டப்பட வேண்டும். இதை அகற்றப்பட்டு உரிய காணிக்காரர்களிடம் இதை கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் அந்த அரசாங்கத்துடன் இருந்த கட்சிகள் என்னென்னா இதை இடிக்க வேண்டும். ஏனென்றால் தற்போதைய இருக்கும் அரசாங்கத்திற்கு கொஞ்சம் நெருக்கடியை அங்கு சிங்கள மக்களிடம் இருந்து கொடுப்பதற்காக இதை அப்படி ஒரு பிரச்சாரம் செய்கிறார்கள். மகேந்திரகுமார் அவர்களின் கட்சி இதை அகற்றப்பட வேண்டும் சட்ட ரீதியாக, அதாவது நீதிமன்றத்தின் ஒப்புதலுடன் இது சட்ட ரீதியாக அகற்றப்பட வேண்டும் என்றதுதான் அவர்களின் விருப்பமாக இருக்கிறது. தமிழர்கள் குறிப்பாக இப்போ என்ன யோசிக்கிறார்கள்னா, தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைத்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். இது நடக்குமாக இருந்தால் தமிழ் கட்சி அடுத்த ஒரு எதிர்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு 2025க்கான வரவு செலவு திட்டம் நாளை 17ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025 வெளியிடுறாங்க. இந்த வரவு செலவு திட்டம் குறிப்பாக கிராமங்களின் அபிவிருத்திக்காக இதை கொண்டு வருகிறார்கள் என கூறப்படுகிறது. இந்த கிராம அபிவிருத்தியானது கிராமங்களை அபிவிருத்தி செய்வதனால் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என அரசாங்கம் நினைக்கிறது. பார்ப்போம் எவ்வளவு சாத்தியமாகுது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த கிராம அபிவிருத்திக்கு கட்ட வேண்டும். அந்த அபிவிருத்தி கட்டுவீனமா என்பது சந்தேகம்தான். பார்ப்போம். வடக்கு கிழக்கு இதை கொண்டு வருகிறார்கள் என கூறப்படுகிறது. இது வடக்கு கிழக்குக்கு முழுமையா அந்த அபிவிருத்திக்காக வந்த பணம் அவ்வளவு வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி செய்யப்படுமாயின் பாராட்டுக்கள். ஏனென்றால் கடந்த காலங்களில் அபிவிருத்திக்காக வந்த பணங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இந்த முறை முற்றுமுழுதாக அபிவிருத்திக்கு செலவு செய்து காட்டுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 50 கோடி குறிகட்டுவான் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட உள்ளதாக அதாவது அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் கூறியிருக்கிறார். இது சாத்தியமாகுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும்